கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போம். சாயந்தர வேளையில் தேவன் நம்முடைய மத்தியிலே இன்றைக்கு உலாவும்படியாக அவருடைய திரு பிரசன்னம் நம் மத்தியிலே இந்த நாளில் வெளிப்படும்படியாக, நம்மை நிறைக்கும்படியாக, நம்மை நினைக்கும்படியாக ஆவியானவருடைய ஆளுகை இந்த ஸ்தலத்தில் பரிபூர்ணமாய் உண்டாகும்படியாக ஒவ்வொருவரும் ஆவி, ஆத்மா, சரீரம் இன்றைக்கு அவருடைய ஆளுகைக்கு கீழ்பட்டு இருப்பதாக, அவருடைய ஆளுகை இந்த இடத்துல உண்டாவதாக. ஒரு மனிதனுடைய வார்த்தையோ எதுவுமே இங்கே வெளிப்படாதபடிக்கு ஆவியானவருடைய சத்தம் இந்த இடத்திலே வெளிப்படும்படியாக முழுமையாய் அவர் ஆளுகைக்கு நாம் கீழ்ப்படுத்துவோம். ஹல்லேலூயா ஜீசஸ், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா ஜீசஸ். ஓ உமக்கு ஸ்தோத்திரம். அப்படியே அந்த தேவனோட அந்த வாய் திறந்து அப்படியே கொஞ்சம் நேரம் நம்ம அப்படியே ஸ்தோத்தரிப்போமே, அவரோட பேசுவோமே. துவக்கத்திலே இன்னைக்கு ஆண்டவரே நீங்கள் வேணும்பா, நீங்கள் வேணும்பா, நீங்கள் எங்களோடு வரணும்பா. அன்றைக்கு வருந்தி அழைத்த போது அவர் வந்தாரே. ஹல்லேலூயா. அவர்களோடு தங்கினாரே. ஓ அவர்களோடு அப்பத்தை பிட்டாரே. அவர்கள் கண்கள் திறக்கப்பட்டதே, இருதயம் கொழுந்து விட்டு எரிந்ததே. ஹல்லேலூயா. இந்த நாள் சாயந்தர வேளையில் தேவன் நம்மோடு பேசுவாராக. நம்முடைய இருதயங்கள் கொழுந்து விட்டு எரிவதாக. ஓ ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்மோடு தேவன் பேசி நம்முடைய கண்களை திறப்பாராக. ஹல்லேலூயா. அவரை பற்றிய ஒரு புதிய வெளிப்பாடை பெற்றுக்கொள்ள, அவரை கண்டுகொள்ள, ஓ பயம் விலக, ஹல்லேலூயா, சந்தேகங்கள் மாற, இன்றைக்கு தேவன் ஜீவனுள்ள தேவனை கண்டுகொள்ள, ஹல்லேலூயா, இன்னைக்கு தேவன் நம்மோடு இடைப்படணும், ஒவ்வொரு பகுதியிலும் இடைப்படணும். ஹல்லேலூயா ஜீசஸ். என்னை முற்றுமே இந்த வேளையில் சொந்தமாக்கி கொள்ளுமே. உம்மை வாஞ்சையோ எந்தன் உள்ளத்தில் நாடி தேட செய்யுமே. என்னை முற்றுமே இந்த நேரத்தில் சொந்தமாக்கி கொள்ளுமே. உம்மை வாஞ்சையோ எந்தன் உள்ளத்தில் நாடி தேட செய்யுமே. இன்னும் கிட்ட கிட்ட சேர்த்துக் கொள்ளுமே. பாடுபட்ட நாயகா,
சாயந்தர வேளையில் எங்கள் ஒவ்வொருவரையும் கிட்டி சேர்ப்பீராக. பக்கமாய் உம்மோடு நெருக்கமாய் நெருங்கி ஜீவிக்க எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் நடத்துவீராக. இந்த நாளின் சாயந்தர கூடுகையை முழுமையாய் உம்முடைய கருத்தில் அர்ப்பணிக்கிறோம். நீர் என்னத்தை செய்ய சித்தமாய் இருக்கிறீரோ அதற்கு எங்களை நாங்கள் அர்ப்பணித்து தாழ்த்தி வெறுமையாக்கி உம்முடைய சமூகத்தில் எங்களை படைக்கிறோம். கர்த்தர் மாத்திரம் உயர்ந்திருப்பீராக. உம்முடைய நாமத்துக்கே எல்லா கன துதி மகிமை உண்டாவதாக. திருக்கரங்களிலே தாழ்த்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். ஆமேன். நம்முடைய கைகளில் இருக்கிற இந்த பாடல் தாளிலே நாம் 1வது பாடலையும் 2வது பாடலையும் தொடர்ந்து பாடுவோம். கர்த்தர் செய்ய நினைத்தது அது தடைப்படாது. என் தேவன் என்னை ஆசீர்வதித்தால் தடுப்பது யார்? கர்த்தர் செய்ய நினைத்தது அது தடைப்படாது. என் தேவன் என்னை ஆசீர்வதித்தால் தடுப்பது யாரு? என் கர்த்தர் செய்ய நினைத்தது அது தடைப்படாது. என் தேவன் என்னை ஆசீர்வதித்தால் தடுப்பது யாரு? என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன், என் தேவனால் நான் உயருவேன், தேவனால் நான் பெருகுவேன். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும். சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும். என்னை சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும். என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன், என் தேவனால் நான் உயருவேன், நான் பெருகுவேன். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும். சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும். என்னை சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும். நான் கலங்கி நின்ற போது கலங்காதே என்றாரே. நான் தனித்து நின்ற போது நான் இருக்கிறேன் என்றாரே. கலங்கி நின்ற போது கலங்காதே என்றாரே. தனித்து நின்ற போது இருக்கிறேன் என்றாரே. கர்த்தர் என் கரம் பிடித்து நான் உன்னை விட்டு விலகேன், நான் உன்னை என்று கைவிடேன் என்றாரே. கர்த்தர் என் கரம் பிடித்து நான் உன்னை விட்டு விலகேன், நான் உன்னை என்றும் கைவிடேன் என்றாரே. என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன், என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும். சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும். என்னை சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும். என் தேவனால், என் தேவனால் நான், என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும். சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும். என்னை சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும். நான் முடியாது என்ற போது முடியும் என்றாரே. நான் மனம் தளர்ந்த போது திடுக்கொள் என்றாரே. நான் முடியாது என்ற போது முடியும் என்றாரே. நான் மனம் தளர்ந்த போது திடுக்கொள் என்றாரே. கர்த்தர் என் அருகில் நின்று நான் உனக்காயாம் செய்வேன், உன் தேவை பார்த்து கொள்வேன் என்றாரே. கர்த்தர் என் அருகில் நின்று நான் உனக்காயாம் செய்வேன், உன் தேவை பார்த்து கொள்வேன் என்றாரே. என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன், என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும். சுற்றியுள்ள
மாறிடார். வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். வாக்கு பண்ணினவர் மாறிடார். வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். வாக்கு பண்ணினவர் மாறிடார். வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். வாக்கு பண்ணினவர் மாறிடார். வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, என்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். யாரும் சோர்ந்து போக கூடாது. எல்லாரும் என்ன பார்த்து சோர்ந்து போகாதுன்னு பாடுற மாதிரி இருக்கு. பக்கத்தில் இருக்கவங்க பார்த்து சொல்லுங்க, சோர்ந்து போகாது. ஹல்லேலூயா. நீ சோர்ந்து போகாது, நீ அழைத்தவர் உண்மை உள்ளவர், தேவன் உண்மை உள்ள தேவன். எல்லாரும் என்ன பார்த்து சொல்லாதீங்க சோர்ந்து போகாது. ஹல்லேலூயா. சேர்ந்து பாடுவோம். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, உன்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, உன்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர். அவர் மனிதன் அல்லவே, பொய் சொல்லவில்லையே, அவர் உண்மையுள்ளவர், வாக்கு மறப்பதில்லையே. அவர் மனிதன் அல்லவே, பொய் சொல்வதில்லையே, அவர் உண்மையுள்ளவர், வாக்கு மறப்பதில்லையே. வாக்கு தந்தவர் சிறந்தவர், சிறந்ததை தருபவர், ஏமாற்றங்கள் இல்லையே. வாக்கு தந்தவர் சிறந்தவர், சிறந்ததை தருபவர், ஏமாற்றங்கள் இல்லையே. சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். காலங்கள் கடந்ததோ, தாமதமானதோ, வாக்கு தத்தங்கள் உன் வாழ்வினில் தொலைந்ததோ. காலங்கள் கடந்ததோ, தாமதமானதோ, வாக்கு தத்தங்கள் உன் வாழ்வினில் தொலைந்ததோ. வாக்கு பண்ணவர் சிறந்தவர், சிறந்ததை தருபவர், ஏமாற்றங்கள் இல்லையே. வாக்கு தந்தவர் சிறந்தவர், சிறந்ததை தருபவர், ஏமாற்றங்கள் இல்லையே. சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி அந்த தேவனுக்கு மகிமையை செலுத்துவோமே. ஹல்லேலூயா. வாக்கு பண்ணின தேவன் அவர் உண்மை உள்ளவர். ஹல்லேலூயா. இந்த நேரம் அப்படியே எழுந்து நின்று நாம் தேவனை ஆராதிப்போம். முடிந்தவர்கள் எழுந்து நின்று கொஞ்ச நேரம் தேவனை நாம் ஆராதிப்போம். ஹல்லேலூயா. கட்டாயமல்ல, உங்களுடைய சரீர நிலைமைக்கு ஏற்ப உங்களுக்கு எது வசதியோ அப்படி செய்யலாம். ஹல்லேலூயா ஜீசஸ். ஹல்லேலூயா. இந்த சாயந்தர வேளையில தேவன் நம்மோடு பேசுகிற ஒரு வார்த்தை, நீ சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே. இந்த தேவனை நம்பி நீ வந்திருக்கிற. ஓ ஹல்லேலூயா. உன் வாழ்க்கையில ஏமாற்றங்கள் கிடையாது. உன் வாழ்க்கையில நீ ஏமாந்து போக மாட்ட. அவர் சொன்ன வார்த்தையை அவர் நிறைவேற்றுவார். அவர் சொன்ன வார்த்தை ஒன்று கூட தரையிலே விழுவாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
தேவன் அந்த நாளிலே ஆபிரகாமுக்கு தன்னிலும் மேலானவர் ஒருவரும் இல்லை என்பதற்காக தன் பேரிலே ஆணையிட்டு வாக்குத்தத்தம் பண்ணினார். ஹல்லேலூயா! எப்படிப்பட்ட ஒரு தேவன் பாருங்களேன். ஹல்லேலூயா! அன்னைக்கு சொன்னாரு, சந்ததியை பெரிய ஜாதியாய் மாற்றுவேன். பிற்காலத்தில் அவனோடு பேசும்போது சொன்னார், உன் சந்ததியை ஒருவரும் எண்ணக்கூடாத அளவுக்கு வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் பூமியின் தூளை போலவும் நான் பெருக பண்ணுவேன் என்று சொன்னார். ஆனா இதெல்லாம் சொல்லிட்டே இருந்தாரு. ஆபிரகாம் வாழ்க்கையில எந்த புது மாற்றமும் வந்த மாதிரி தெரியல. ஆபிரகாம் ஒரு நிலைமையில, ஆண்டவரே என் வீட்டில் இருக்க விசாரணைக்காரனாகிய எலியேசரை நீ நினைத்தருளும்னா, பின்பு இஸ்மவேல் உமக்கு முன்பாக பிழைத்திருப்பானாக என்று ஆகார் மூலமாக ஒரு சந்ததியை ஏற்படுத்த நினைத்தான். தேவன் சொன்னார், உன் கற்ப பிறப்பாகிய உன் சரீரத்திலிருந்து உண்டாகிற ஒரு ஈசாக்கை நான் பிறப்பிப்பேன். ஏற்ற காலத்திலே, ஏற்ற உற்பவ காலத்திலே அவன் பிறப்பான் என்று சொன்னார். அதே போல தேவன் சாராளை கடாட்சித்தார். அதற்கு பின்பாக அவள் ஆபிரகாமுடைய 100வது வயதிலே வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஈசாக்கை பெற்றெடுத்தாள். ஹல்லேலூயா! அதற்கு பின்பாகவும் அவர் சொன்ன வார்த்தை, ஒரு வார்த்தை கூட தவறவே இல்லை. இன்றைக்கு வரைக்கும் அந்த வார்த்தை உண்மையாக தான் இருக்கு. ஹல்லேலூயா! அன்றைக்கு எத்தனையோ நூற்றாண்டுகள், ஆயிரக்கணக்கான வருஷங்களுக்கு முன்பாக ஒரு தனி மனிதனை அழைத்து அவனுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின தேவன் அது இன்றைக்கு வரைக்கும் அந்த வாக்குத்தத்தத்துக்கு உண்மை உள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா! இன்றைக்கு நமக்கு செய்யாமல் இருப்பாரோ? தேவன் ஏதோ அன்னைக்கு ஆபிரகாமுக்கு தேவன், ஈசாக்கு தேவன், யாக்கோபு தேவன் இல்லை. இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் அவர் தேவனாய் இருக்கிறார். அதே தேவனாய் இருக்கிறார். அன்றைக்கு செய்த தேவன் இன்றைக்கு செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா! அவருடைய வல்லமைகள் குறைந்து போகவில்லை, அவர் மாறவில்லை. ஹல்லேலூயா! ஜீசஸ்! ஓ ஹல்லேலூயா! அதனால் இன்னைக்கு சோர்ந்து போக வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை. இன்னைக்கு பலனற்று திடனற்று ஒருவேளை இதெல்லாம் நடக்குமா நடக்காதா, ஏதோ சொல்லிட்டார் கர்த்தர், இதெல்லாம் செய்வாரா செய்ய மாட்டாரான்னு நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவர் சொல்லி இருந்தால், அவர் வாய் அதை சொல்லி இருந்தால், அவர் கை அதை செய்து முடிக்கும். ஹல்லேலூயா! அதற்கு தடையாய் நிற்பவன் ஒருவனும் இல்லை. ஓ ஹல்லேலூயா! அவரை தடுக்கிறவன் யார்? ஓ ரபா ஷதா ரகவா! தேவன் செய்வார், அதை நிச்சயம் செய்து முடிப்பார். இன்றைக்கு ஒவ்வொரு வாழ்க்கையிலும் இன்றைக்கு சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. என் தேவன் அதை செய்வார். என் தேவன் அதை என் வாழ்வில் அதை செய்வார். ஹல்லேலூயா! இன்றைக்கு அந்த நம்பிக்கைக்குள்ள வந்துருவோம். இன்றைக்கு அந்த தேவனை பற்றி கொள்வோம். ஹல்லேலூயா! வாக்கு தத்தம் செய்தவர், வாக்கு தவறிடாரே. மானிடர் மாறிடுவார், பரனே சுமாறிடாரே. வாக்கு தத்தம் செய்பவர்,
ஆனபடினாலே சர்வத்தையும் படைத்த தேவன் அவர். ஹல்லேலூயா. அவர் சொன்ன வார்த்தையில் அவர் பிசகுவதில்லை, அவர் மாறுவதில்லை, அவர் நினைச்சதெல்லாம் ஒவ்வொரு நேரத்துக்கும் மாறுறதில்லை. சொன்ன வார்த்தையை அவர் நிச்சயம் நிறைவேற்றுவார். அவர் மாறாத தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் மனிதன் தான் இன்னைக்கு ஒன்று சொல்லுவான், நாளைக்கு ஒன்று சொல்லுவான், நினைக்கும் போதெல்லாம் ஒன்று சொல்லுவான். ஆனா அந்த தேவன் கொடுக்கிற வாக்கு தத்தம், அவர் தருகிற வார்த்தை அது நித்தியமானது, அது நித்தியமானது. எல்லாமே அழிந்து போனாலும் அந்த வார்த்தை மாறாது. அவர் உண்மை உள்ளவர். ஹல்லேலூயா. இயேசுவை அண்டிக்கொள், அண்டிக்கொள், பாதம் தேடிக்கொள், தேடிக்கொள், உன்மே தம் கண்ணை வைத்து இன்பப் பாதை காட்டிடுவார். உன்மே தம் கண்ணை வைத்து நிறைவேறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகலாம், ஒரு மாதிரி தாமதமாகிறது போல தோணலாம். ஆனா அந்த நேரத்துல நாம் செய்ய வேண்டியதெல்லாம் இந்த தேவனை நாம் அண்டிக் கொள்ள வேண்டியதுதான். அவரையே சார்ந்து இருக்கும் போது அவர் நமக்காக பாதைகளை உண்டு பண்ணுகிறார். பாதைகளை செவ்வை பண்ணி செவையான பாதைகளே நம்மை நடத்துகிற தேவன் அவர். ஹல்லேலூயா. ஜீசஸ் அவர் சொன்ன வாக்குகளை ஒரு நாளும் மாறாதது, ஒரு நாளும் மாறாதது. எல்லாமே மாறினாலும் இந்த தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் ஒரு நாளும் மாறாதவைகள். ஹல்லேலூயா. வாக்குரைத்தவரே நீர் உண்மையுள்ளவரே, நீர் வாக்கு மாறாதவர், நீர் வாக்கு மாறாதவர். வாக்குரைத்தவரே நீர் உண்மையுள்ளவரே, நீர் வாக்கு மாறாதவர், நீர் வாக்கு மாறாதவர். காலங்கள் மாறலாம், சூழ்நிலை மாறலாம், மனிதர்கள் மாறலாம், நீரோ என்றும் மாறாதவர். காலங்கள் மாறலாம், சூழ்நிலை மாறலாம், மனிதர்கள் மாறலாம், நீரோ என்றும் மாறாதவர். பொய் சொல்லவோ மனம் மாறவோ நீர் மனிதன் அல்லவே, நீர் மனிதன் அல்லவே. பொய் சொல்லவோ மனம் மாறவோ நீர் மனிதன் அல்லவே, நீர் மனிதன் அல்லவே. நீர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். நீர் சொன்னதை செய்து முடிக்க வல்லவர். நீர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். நீர் சொன்னதை செய்து முடிக்க வல்லவர். காலங்கள் மாறலாம், சூழ்நிலை மாறலாம், மனிதர்கள் மாறலாம், நீரோ என்றும் மாறாதவர். காலங்கள் மாறலாம், சூழ்நிலை மாறலாம், மனிதர்கள் மாறலாம், நீரோ என்றும்
உண்மையுள்ளவரே, நீர் உண்மையுள்ளவரே, நீர் வாக்கு மாறாதவர், நீர் வாக்கு மாறாதவர். நம்முடைய தேவன் யாருன்னா, சகலவற்றையும் பொறுப்பெடுத்து நமக்காய் காரியங்களை முன்னின்று செய்கிற தேவன். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார், எல்லாவற்றையும் செய்து முடிப்பார். அவர் யெகோவா ஈரே, எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். ஹல்லேலூயா. இந்த சாயந்தர வேளையிலே அவருடைய கரங்களிலே முழு நம்பிக்கையும், முழு நம்பிக்கை, நம்முடைய முழு நம்பிக்கை அந்த தேவன் பேரிலே இந்த சாயந்தரம் இருப்பதாக. ஹல்லேலூயா. கர்த்தர் எனக்காய் யாவையும் செய்து முடிப்பார், கர்த்தர் எனக்காய் யாவையும் செய்து முடிப்பார், கர்த்தர் எனக்காய் யாவையும் செய்து முடிப்பார், கர்த்தர் எனக்காய் யாவையும் செய்து முடிப்பார். சொன்னதை செய்யும் வரை அவர் என்னை கைவிடுவதில்லை, சொன்னதை செய்யும் வரை அவர் என்னை கைவிடுவதில்லை. கர்த்தர் எனக்காய், கர்த்தர் எனக்காய் யாவையும் செய்து முடிப்பார், கர்த்தர் எனக்காய், கர்த்தர் எனக்காய் மாலைகளை பெயர்ப்பாரே, கர்த்தர் எனக்காய், கர்த்தர் எனக்காய் யாவையும் செய்து முடிப்பார், கர்த்தர் எனக்காய், கர்த்தர் எனக்காய் மாலைகளை பெயர்ப்பாரே. நீர் சொன்னது நடக்குமோ என்ற சந்தேகம் இல்லை, நீர் நினைத்தது நிலை நிற்குமோ என்ற பயமும் இல்லை. நீர் சொன்னது நடக்குமோ என்ற சந்தேகம் இல்லை, நீர் நினைத்தது நிலை நிற்குமோ என்ற பயமும் இல்லை. சொன்னதை செய்யும் வரை அவர் என்னை கைவிடுவதில்லை, சொன்னதை செய்யும் வரை அவர் என்னை கைவிடுவதில்லை. கர்த்தர் எனக்காய், கர்த்தர் எனக்காய் யாவையும் செய்து முடிப்பார், கர்த்தர் எனக்காய், கர்த்தர் எனக்காய் மாலைகளை பெயர்ப்பாரே, கர்த்தர் எனக்காய், கர்த்தர் எனக்காய் யாவையும் செய்து முடிப்பார், கர்த்தர் எனக்காய் கர்த்தர் எனக்காய் மாலைகளை பெயர்ப்பாரே. என் நிந்தனை நிரந்தரம் இல்லை என்றீரே, நான் இழந்ததை திரும்பவும் தருவேன் என்றீரே. என் நிந்தனை நிரந்தரம் இல்லை என்றீரே, நான் இழந்ததை திரும்பவும் தருவேன் என்றீரே. சொன்னதை செய்யும் வரை அவர் என்னை கைவிடுவதில்லை, சொன்னதை செய்யும் வரை அவர் என்னை கைவிடுவதில்லை. கர்த்தர் எனக்காய், கர்த்தர் எனக்காய் யாவையும் செய்து முடிப்பார்,
கர்த்தர் எனக்காய், கர்த்தர் எனக்காய் யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தர் எனக்காய், கர்த்தர் எனக்காய் மலைகளை பெயர்ப்பாரே. சாயந்தர வேளையில போகிற பாதையில அவமானமும் நிந்தையும் ஒருவேளை கடந்து போய் கொண்டிருந்தால் என் வாழ்க்கையில இந்த வாக்குத்தத்தங்கள் ஒன்றுமே நிறைவேறலையே, இந்த சாயந்தர வேளையிலே தேவன் அதை நிச்சயம் உங்கள் வாழ்க்கையிலே செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏதோ நாம் ரொம்ப நல்லவர்கள்னால் அதை அவர் செய்யல. இந்த தேவன் நல்லவர், அவர் உண்மை உள்ளவர், அதனாலே அவர் செய்கிறார். அதற்கு ஒருவேளை நம்ம தகுதியாக கூட இருக்க மாட்டோம், பாத்திரமான கூட இருக்க மாட்டோம். ஆனாலும் அந்த தேவன் தாம் சொன்ன வார்த்தையை நிறைவேற்ற அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். அவரை போல ஒரு தேவன் இல்லை, அவரை போல ஒரு தேவன் இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த தேவன் நல்லவர், இந்த தேவன் நல்லவர். இந்த சாயந்தர வேளையிலே அவர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார், அவர் முடிப்பார். ஹல்லேலூயா. அந்த நம்பிக்கை இன்றைக்கு முழுமையாய் நம்மை ஆட்கொள்ளுவதாக, முழுமையாய் நம்மை ஆட்கொள்ளுவதாக. ஓ, நான் கொஞ்ச காலம் அனுபவிக்கிற இந்த நிந்தை பாடு அது கடந்து போகும். என் தேவன் என்னை மகிழ செய்வார், என்னை மகிழ பண்ணுவார், என் தலையை உயர்த்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் தலை குனிந்தே போயிட மாட்டேன். என் தலையை உயர்த்துகிற காலம் வருகிறது. என் தேவன் அதை செய்கிறார், அவருடைய வார்த்தையை நிறைவேற்றி. ஓ ஹல்லேலூயா, ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த தேவன் அதை நிச்சயம் செய்வார். ஹல்லேலூயா. நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. Oh, hallelujah. Oh, we worship you, Jesus. மை போல ஒரு தேவன் இல்லை, மை போல ஒரு தேவன் இல்லை. ஓ, மை போல ஒரு தேவன் இல்லை. Worship you, God. Oh, hallelujah. Oh, hallelujah. நீர் எவ்வளவு நல்லவர், நீர் எவ்வளவு நல்லவர், எவ்வளவு நல்லவர். என் நம்பிக்கை உம்மில் மாத்திரம் இருப்பதாக. ஆண்டவரே, ஒருவேளை நடக்கல, இது நடக்கல, அது நடக்கல, இதெல்லாம் நினைச்சு நான் ஒருவேளை சில சப்ஸ்டிடியூட்டுக்கு நேராக போயிடக்கூடாது. ஆபிரகாம் அப்படிதான் சப்ஸ்டிடியூட்ஸுக்கு அரேஞ்ச் பண்ண பார்த்தான். ஒரு ஆகார், ஒரு எலியேசர். ஓ ஹல்லேலூயா. தேவன் சொன்னார், எனக்கு உன் உதவி தேவையில்லை. ஹல்லேலூயா. என் வார்த்தை, என்ன வார்த்தையை நான் சொன்னேனோ அதை அப்படியே அதை நிறைவேற்றுவேன். ஹல்லேலூயா. ஓ ஹல்லேலூயா. அதை நிறைவேற்றினார், அதை அவனுடைய கண்கள் கண்டது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு அவரிலே அந்த முழு நம்பிக்கை, அவரிலே அந்த முழு நம்பிக்கை. ஓ ஹல்லேலூயா. ஜீசஸ், உம்மையே நான் நம்புவேன், உம்மையே நான் நம்புவேன். ஹல்லேலூயா. இயேசுவை நம்புவேன், நாளெல்லாம் நான் பின்பற்றுவேன். என்னை அவரிடம் ஒப்படைத்தேன், வெட்கப்பட்டு போக மாட்டேன். இயேசுவை நான்
அவரிடம் ஒப்படைத்தேன், வெட்கப்பட்டு போக மாட்டேன். என்னை அவரிடம் ஒப்படைத்தேன், வெட்கப்பட்டு போக மாட்டேன். என்னை அவரிடம் ஒப்படைத்தேன், வெட்கப்பட்டு போக மாட்டேன். ஆண்டவரே, உம்மையே நோக்கி பார்த்து முன்னேறுகிற எங்கள் ஒவ்வொரு முகங்களையும் கர்த்தர் நீர் பிரகாசிக்க பண்ணுவீராக, தலைகளை உயர்த்துவீராக. ஓ ஹல்லேலூயா. நிந்தனைகள் விலகும்படியாக, அவமானங்கள் விலகும்படியாக தேவன் தலைகளை உயர்த்துகிற காலம் இந்த காலங்களில் உண்டாகும்படியாக ஜெபிக்கிறேன். கர்த்தர் அப்படியே செய்வீராக. இதுவரைக்கும் எங்களை நடத்தின தேவன் தொடர்ந்து எங்களை நடத்துவீராக. திருக்கரங்களை எங்களை தாழ்த்தி வெறுமையாக்கி அர்ப்பணிக்கிறோம். உமக்கே எல்லா கன துதி மகிமையை நாங்கள் செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். உட்காருவோம். இந்த சாயந்தர வேளையிலே உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நான் வாழ்த்துகிறேன். இந்த ஆராதனைக்கு நான் வரவேற்கிறேன். இதுவரைக்கும் நடத்தின கர்த்தர் நம்மை இனியும் நம்மை நடத்துவார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கீங்க கர்த்தருடைய வார்த்தையை கேட்கறதுக்கு? ஹல்லேலூயா. இன்றைக்கு ரொம்ப ஒரு ஆசீர்வாதமான செய்தியாக பேசணுன்னு நானும் ரொம்ப விருப்பப்பட்டேன். எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒன்று பேசுகிறோமே நம்ம, இது சரியில்லை அது சரியில்லைன்னு. நல்ல ஒரு ஆசீர்வாதமான செய்தியாக ப்ரிப்பேர் பண்ணணுன்னு கர்த்தர் சில பகுதிகளை எனக்கு காட்டி கொண்டு இருந்தார். அதில் நான் தியானம் பண்ணி, நான் சனிக்கிழமை அதில் தியானம் பண்ணி அதில் நான் தியானித்து கொண்டு இருந்தேன் அந்த செய்திக்காக. ஆனால் சாயந்தரத்தில் தேவன் செய்தியை மாற்றிட்டார். அதனால் அது என்னுடைய அழைப்பு அப்படி இருக்கும் போல். செய்தி ஆசீர்வாதமாக தான் இருக்கும், அது எடுத்துக்கொள்வது உங்களுடைய கடமை. இன்றைக்கு என்னுடைய செய்தி என்ன அப்படின்னா, செய்தியின் தலைப்பு நிற்காதே, நடக்காதே, அமராதே. டோன்ட் சிட், டோன்ட் ஸ்டாண்ட் அண்ட் டோன்ட் வாக். எப்படி? நிற்காதே, நடக்காதே, அமராதே. அப்போ என்ன பண்ணுறது? என்ன படுத்துக்குவா செய்யணும் அப்படின்னு கேட்குறீங்களா? வசனம் அப்படி சொல்லுகிறது. சங்கீதம் 1ஆம் சங்கீதம் அதனுடைய 1வது வசனம். சங்கீதம் 1:1. துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும். அந்த 3 வார்த்தையை நான் முக்கியத்துவப்படுத்துகிறேன். அது எல்லாரும் என்னோட சேர்ந்து நீங்கள் சொல்லணும். நடவாமலும், நில்லாமலும், உட்காராமலும். என்ன வார்த்தைகள்? நடவாமலும், நில்லாமலும், உட்காராமலும். அதனால தான் சொன்னேன் தலைப்பு, நிற்காதே, நடக்காதே, அமராதே. அதுதான் இன்னைக்கு செய்தி. அப்போ ஒவ்வொரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையிலும் தேவன் நம்மிடத்திலிருந்து எதிர்பார்க்கிற 3 காரியங்கள் உண்டு. அது என்னது? நடக்காத, நிற்காத, அமராத. ஹல்லேலூயா. அப்போ இந்த 3 காரியங்கள் எந்த பின்னணியில் சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை குறித்து சுருக்கமாய் பார்த்து நாம் ஆராதனையை நாம் நிறைவு செய்வோம். அப்போ முதலாவது தேவன் சொல்லுகிறார் நடவாமலும். நடவாமலும் எதில் நடக்கக்கூடாது அப்படின்னா, துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும். துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும். 2வது,
நில்லாமலும் இல்லை நிற்காமலும் சொல்கிறது எதில் சொல்கிறாரு? பாவிகளுடைய வழியில், பாவிகளுடைய வழியில். மூன்றாவதாக உட்காராமலும் அப்படின்னு சொல்லுகிறது. எங்கே சொல்கிறாருன்னா, பரியாசக்காரர் உட்காருகிற இடத்தில் உட்காராதே அப்படின்னு சொல்லி 3 காரியங்களை இந்த வசனம் நமக்கு தெரியப்படுத்துகிறது. அப்போ ஏன் இந்த 3 காரியத்தை தேவன் இவ்வளோ ஸ்பெசிஃபிக்காக அதில் எழுதி வைத்திருக்கிறார் நம்முடைய வேதத்தில்? ஏன் குறிப்பிட்டு இந்த 3 காரியங்களை? அநேக காரியங்கள் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கணும், இல்லைன்னு நான் சொல்லலை. ஆனால் இந்த பகுதியிலே தேவன் எனக்கு காட்டின போது 3 காரியங்களை நீ செய்யாதே என்று சொல்லி இதில் எழுதி வைத்திருக்கிறது நோக்கம் என்ன அப்படின்றத நான் சுருக்கமாக நான் உங்கள் மத்தியில் இந்த நாளில் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறேன். நேரடியாக செய்திக்குள்ளே நான் போகிறேன். அப்போ ஏன் வேதம் நம்மிடத்தில் துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும், துன்மார்க்கருடைய ஆலோசனையிலே நடக்காதேன்னு பைபிள் நமக்கு ஏன் இந்த இடத்துல சொல்லுகிறது? ஏன் இந்த இடத்துல சொல்லுகிறது? சங்கீதம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் சங்கீதம் அதனுடைய 6வது வசனத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா, கர்த்தர் நீதிமான்களின் வழியை அறிந்திருக்கிறார், துன்மார்க்கரின் வழியோ அழியும். கர்த்தர் நீதிமானின் வழியை அறிந்திருக்கிறார், துன்மார்க்கரின் வழியோ அழியும். துன்மார்க்கரின் வழி என்ன பண்ணுமா? அழியும். அப்போ துன்மார்க்கன் போகிற வழி எங்கே நேராக போகுதுன்னா அழிவுக்கு நேராக நம்மை நடத்தி கொண்டு போகிறது. அப்போ துன்மார்க்கன் கொடுக்குற ஆலோசனை எங்கே போவோம்? அழிவுக்கு நேராக தான் போவோம். அவன் எங்கே போய்கிட்டு இருக்கான்? இப்போ நான் ஒரு டாக்டர்கிட்ட போயிட்டுருக்கேன். அவர் நல்லவர் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆனால் அவர் சரியில்லைன்னு வச்சுக்கோங்க. என்கிட்ட வந்து கேட்டிங்கன்னா என்ன சொல்லுவேன்? அந்த டாக்டர்கிட்ட போங்க, நல்ல டாக்டர்னு தான் சொல்லுவேன். ஆனால் அங்கே போனால் அவர் என்ன பண்ணுவார்? அவர் என்ன செய்யணுமோ அதை செய்வார். செய்து அப்புறம் பரலோகமே சொந்தமேன்னு நம்ம பாட்டு பாட வேண்டியது தான். அதனால் துன்மார்க்கருடைய வழி எங்கன்னா அழிவுக்கு நேராய் போகிறது. அப்போ துன்மார்க்கனுடைய ஆலோசனை எப்படி இருக்கும்னா அந்த அழிவுக்கு நேராய் நம்மை நடத்துகிறதாய் இருக்கும். அதனால தான் இந்த இடத்துல முதலாவது தேவன் சொல்லுகிறார், துன்மார்க்கருடைய, இந்த சங்கீதக்காரன் எழுதுகிறார், துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும். இந்த துன்மார்க்கர் எப்படிப்பட்டவர்களாய் இருக்கிறார்கள்? இந்த துன்மார்க்கருடைய நிலை என்ன? இவர்களுடைய நிலைப்பாடு என்ன? எப்படிப்பட்டவர்களாய் வேதம் இவர்களை காட்டுகிறது என்பதற்கு ஒரு சில உதாரணங்களை நான் காட்டிவிட்டு, வசனங்களை நான் காட்டிவிட்டு தொடர்ந்து நாம் அடுத்த பகுதிக்கு நாம் கடந்து செல்வோம். அதே சங்கீதத்தில் 4வது வசனம், சங்கீதம் 1:4, Psalms 1 and verse 4. துன்மார்க்கரோ அப்படி இராமல் காற்று பறக்கடிக்கும் பதரை போல் இருக்கிறார்கள். துன்மார்க்கரோ அப்படி இராமல் காற்று பறக்கடிக்கும் பதரை போல் இருக்கிறார்கள். காற்று பதறடிக்கும் பதரை போல் இருக்கிறார்கள். இந்த பதர் காற்று அடிக்கிற திசைக்கெல்லாம் என்ன ஆயிரும்? அது போயிடும். காற்று அடிக்கிற திசைக்கு அந்த பதர் என்ன பண்ணிடும்னா போயிடும். அப்போ இந்த பதருக்கு இங்கே தான் போகணும், அங்கே தான் போகணுன்றதுக்கு அதுக்கு ஒரு நிலையான ஒரு என்ன சொல்கிறது, ஒரு டைரக்ஷன் கிடையாது, ஒரு திசை கிடையாது. அது இங்கேயும் போவோம், அங்கேயும் போவோம். காற்று எந்த பக்கம் அடிக்குதோ அந்த பக்கம்லாம் அது சாஞ்சு அந்த பக்கமாகி போயிடும். இப்போ முதலாவது இந்த துன்மார்க்கருடைய நிலை எப்படின்னா, the drifting nature of the ungodly. துன்மார்க்கருடைய நிலையற்ற தன்மை, the drifting nature of the ungodly. துன்மார்க்கருடைய நிலையற்ற தன்மை. ஏன்னா இவங்க பதரை போல இருக்காங்க. பதர் இந்த பக்கமும் போவோம், அந்த பக்கமும் போவோம். அதுக்குன்னு ஒரு தனி
நிலைப்பாடு கிடையாது. அதனால தான் இந்த இடத்துல என்ன சொல்லுது, துன்மார்க்கருடைய ஆலோசனையிலே நீ நடக்காதே. ரெண்டாவதாக ஒரு காரியத்தை நம்ம பார்க்கிறோம். நீதிமொழிகள் அதனுடைய 12வது அதிகாரம் 5வது வசனம். Proverbs chapter 12 and verse 5. நீதிமொழிகள் 12வது அதிகாரம் 5வது வசனம். நீதிமான்களுடைய நினைவுகள் நியாயமானவைகள், துன்மார்க்கருடைய ஆலோசனைகளோ சூதானவைகள். துன்மார்க்கருடைய ஆலோசனைகளோ சூதானவைகள். The counsel of the wicked or ungodly are deceitful. இவங்களுக்கு எப்படின்னா, முதலாவது இவங்களுடைய நிலை எப்படி இருக்குன்னா, காற்று அடிக்கிற பக்கம்லாம் போகிற பதரை போல நிலையற்ற ஒரு தன்மை உடையவர்கள். ரெண்டாவது, வேதம் சொல்லுகிறது இவர்களுடைய நிலைப்பாடு எப்படி இருக்கு அப்படின்னா, இவர்களுடைய ஆலோசனை எப்படி இருக்குன்னா சூதானவைகள். அதில் நேரடியாக ஒரு உண்மைத்தனம் இல்லை. அதற்குள்ளே அவர்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, தவறான நோக்கத்தோடு மறைத்து செய்கிற ஒரு எண்ணம் உடையவர்கள். அதுதான் இந்த துன்மார்க்கருடைய குணம் அவர்களுக்கு. அதனால் என்னன்னா, இப்போ ரெண்டாவது, the deceitful nature of the ungodly. முதலாவது the drifting nature of the ungodly. ரெண்டாவது, துன்மார்க்கருடைய நிலையற்ற தன்மை முதலாவது பார்த்தோம். ரெண்டாவது, துன்மார்க்கருடைய வஞ்சகத்தன்மை ஒரு நிலையற்ற தன்மை இருந்துச்சு, இப்போ வஞ்சகத்தன்மை, the deceitful nature of the ungodly. மூன்றாவது ஒரு காரியத்தை நான் காட்டும்படியாக விரும்புகிறேன். மத்தேயு 3ஆம் அதிகாரம் அதனுடைய 12வது வசனத்தின் கடைசி பகுதியை நான் சுட்டி காட்டும்படியாக விரும்புகிறேன். முழு வசனத்தையும் வாசிக்கலாம். மத்தேயு 3ஆம் அதிகாரம் அதனுடைய 12வது வசனம். தூற்றுக்கூடை அவர் கையில் இருக்கிறது. அவர் தமது களத்தை நன்றாய் விலக்கி தமது கோதுமையை களஞ்சியத்தில் சேர்ப்பார். பதரையோ அவியாத அக்கினியினால் சுட்டெரிப்பார் என்றான். பதரையோ அவியாத அக்கினியினால் சுட்டெரிப்பார் என்றார். இயேசு இந்த வார்த்தைகளை பேசுகிறார். But he will burn up the chaff with the unquenchable fire. Hallelujah. அவியாத அக்கினியினாலே பதரை என்ன பண்ணுவாராம், சுட்டெரிப்பாராம். அப்போ இந்த துன்மார்க்கருடைய நிலையை நீங்கள் பாருங்கள். துன்மார்க்கர் எதுக்கு ஒப்பாக பேசப்படுகிறார்னா, ஒரு பதருக்கு ஒப்பாய் பேசப்படுகிறார்கள். அந்த பதர் எப்படி காற்றின் திசையிலே அது அலைந்து திரிகிறதோ அதுபோல ஒரு நிலையற்ற நிலைமை அவர்களுக்குள்ளே இருக்கிறது. அவர்களை குறித்து ரெண்டாவது நாங்கள் என்ன பார்த்தோன்னா, அவர்களுடைய ஆலோசனை எப்படி இருக்குன்னா சூது உள்ளவதாக இருக்குது, வஞ்சகத்தன்மை உள்ளதாக இருக்கிறது. இப்போ மூன்றாவது வேதம் சொல்லுகிறது, அந்த பதரை போல் இருக்கிறதை தேவன் அவியாத அக்கினியிலே சுட்டெரிப்பார். அவர்களுடைய முடிவு எப்படி இருக்குது அப்படின்னா, the destruction of the ungodly. the destruction, அவர்களுடைய அழிவு, துன்மார்க்கருடைய அழிவு எப்படி இருக்குன்னா, அது அவியாத அக்கினியிலே அவர்கள் எரிக்கப்படுகிறார்கள். இப்போ இதன் ஆரம்பத்துக்கு வந்தோன்னா, தேவன் சொல்லுகிறார், துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாதே. ஏன் நடக்காத? அவன் போகிற டைரெக்ஷன் எல்லாம் போவான், இழுக்கிற பக்கம்லாம் போவான். அவன் சொல்கிற ஆலோசனை எப்படி இருக்கும்? வஞ்சகத்தன்மை நிறைந்ததாக இருக்கும். அவனுடைய முடிவு எப்படி இருக்கும்? அது அழிவு. அவனுடைய முடிவு அவியாத அக்கினியிலே எரிக்கப்படுகிற அழிவு. இப்போ அவனுடைய ஆலோசனையிலே நீ நடக்காதே. இப்போ ஏன் நடக்காதேன்னு சொல்கிறாருன்றது நமக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஹல்லேலூயா. ரெண்டாவதாக ஒரு காரியத்தை நான் பேசும்படியாய் விரும்புகிறேன். ரெண்டாவதாக அந்த சங்கீதம் இப்படியாக சொல்லுகிறது, பாவிகளுடைய வழியிலே நில்லாமலும்.
பாவிகளுடைய வழியிலே நில்லாமலும். இதற்கு ஒரு வசன பகுதியை நான் வாசித்தேன். ஏசாயா 59ஆம் அதிகாரம் அதனுடைய 7 8 வசனங்கள். ஏசாயா 59ஆம் அதிகாரம் 7 8 வசனங்கள். அவர்கள் கால்கள் பொல்லாப்பு செய்ய ஓடி குற்றமில்லாத இரத்தத்தை சிந்த தீவிரிக்கிறது. அவர்கள் நினைவுகள் அக்கிரம நினைவுகள், பாழ்கடிப்பும் அழிவும் அவர்கள் வழிகளில் இருக்கிறது. சமாதான வழியை அறியார்கள். அவர்கள் நடக்கையில் நியாயமில்லை. தங்கள் பாதைகளை தாங்களே கோணலாக்கி கொண்டார்கள். அவைகளில் நடக்கிற ஒருவனும் சமாதானத்தை அறியான். அப்போ ரெண்டாவதாக பாவிகளுடைய வழியிலே நில்லாமலும், பாவிகளுடைய வழியிலே நில்லாமலும். இந்த பகுதியில் முன்னாடி வாசித்து பார்த்தீங்கன்னா இவங்க எப்படி பாவத்தினாலே தேவனை விட்டு விலகுகிறார்கள் என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம். இதில் சில வார்த்தைகளை நான் முக்கியத்துவப்படுத்தும்படியாய் விரும்புகிறேன். பாழ்கடிப்பும் அழிவும் அவர்கள் வழியில் இருக்கிறது. அவர்கள் வழிகளில் இருக்கிறது. தங்கள் பாதைகளை தாங்களே கோணலாக்கி கொண்டார்கள். அவைகளில் நடக்கிற ஒருவனும் சமாதானத்தை அறியான். சமாதானத்தை அறியான். அப்போ இவங்க எப்படி இருக்காங்கன்னா, ஏன் இந்த பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் என்று இந்த இடத்துல சொல்லப்படுகிறது அப்படின்னா, இவர்களுடைய பாதை எப்படி இருக்கு அப்படின்னா, அழிவு இருக்கு இவங்க பாதையில். அவங்க வழிகளில் அழிவு இருக்கிறது. பாழ்கடிப்பும் அழிவும் இருக்கிறது. வேஸ்டிங் அண்ட் டிஸ்ட்ரக்ஷன். பாழ்கடிப்பும் அழிவும் அவர்களுடைய பாதையில் இருக்கிறது. அது மாத்திரமல்ல, அவர்கள் தங்களுடைய பாதைகளை அவர்களாகவே என்ன பண்ணிட்டாங்களாம், கோணலாக்கி கொண்டார்கள். கோணலாக்கி கொண்டார்கள். அப்போ அதனால தான் தேவன் சொல்லுகிறார் இந்த சங்கீதத்திலே, பாவிகளுடைய வழியிலே நிற்காதே, நில்லாமலும் நில்லாமலும். இந்த பாவிகளுடைய சில குணாதிசயங்களை நான் துரிதமாய் உங்களிடத்தில் சொல்லும்படியாக விரும்புகிறேன். இதே பகுதியிலிருந்து தான் நான் வாசிக்க போகிறேன். இந்த ஏசாயா 57 57 ஏசாயா அதனுடைய 7வது வசனம் வாசிங்க. நீ உயரமும் உன்னதமுமான, ஏசாயா 59:7 சாரி. அவர்கள் கால்கள் பொல்லாப்பு செய்ய ஓடி குற்றமில்லாத இரத்தத்தை சிந்த தீவிரிக்கிறது. போதும். பொல்லாப்பு செய்ய ஓடி குற்றமில்லாத இரத்தத்தை சிந்த தீவிரிக்கிறது. தீவிரிக்கிறது. அப்போ இந்த கூட்டம் யார் அப்படின்னா, அந்த பாவிகளுடைய வழியில் நிற்காதேன்னு தேவன் சொல்லுகிறார். நிற்காதேன்னு, துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடக்காதே, பாவிகளுடைய வழியிலே என்ன பண்ணாத, நிற்காத. பாவிகளுடைய வழியில் நீ நிற்கவே நிற்காத. ஏன் நிற்காத அப்படின்னா, இவனுடைய குணாதிசயத்தை இங்கே சொல்கிறார் பாருங்க. பொல்லாப்பு செய்ய ஓடி இரத்தத்தை சிந்த தீவிரிக்கிறது. தீவிரிக்கிறது. அவர்கள் பொல்லாப்பு செய்வதற்கு ஓடுறாங்க. அவங்க குற்றமில்லாத இரத்தத்தை சிந்துவதற்கு தீவிரிக்கிறார்கள். அப்போ இந்த கூட்டம் யார் அப்படின்னா, தீமை செய்ய தீவிரிக்கிறவர்கள். தீமை செய்வதற்கு முற்பட்டு முன்னேறி செல்லுகிற ஒரு கூட்டம். They hasten to do evil. They hasten to do evil. தீமை செய்ய தீவிரிக்கிற ஒரு கூட்டமாய் இந்த கூட்டம் இருக்கிறது. அதே பகுதியில் 7 8 வசனங்களில் சில வாக்கியங்களை நான் வாசிக்கிறேன். ஏசாயா 59 7 8 வசனங்களில் சில வார்த்தைகளை நான் வாசிக்கிறேன். அப்போ முதலாவது நம்ம என்ன பார்த்தோம், இவங்க இந்த கூட்டம் எப்படின்னா தீமை செய்ய தீவிரிக்கிற கூட்டம். இப்போ ரெண்டாவது இந்த கூட்டம் எப்படிப்பட்ட கூட்டம் அப்படின்னா, அவர்கள் நினைவுகள் அக்கிரம நினைவுகள், பாழ்கடிப்பும் அழிவும் அவர்கள் வழிகளில் இருக்கிறது. தங்கள் பாதைகளை தாங்களே கோணலாக்கி கொண்டார்கள். அவர்கள் நினைவுகள் அக்கிரம
நினைவுகள், அக்கிரம நினைவுகள். இப்போ ரெண்டாவதாக இந்த கூட்டம் யாருன்னா, இவங்க நினைவுகள் அக்கிரம நினைவுகள். இவர்களுடைய முடிவு அழிவை நோக்கி பால் கடிப்பும் அழிவும் அவர்களுடைய வழியில் இருக்கிறது. அவங்களுடைய பாதையை இவங்களே கோணலாக்கிக்கிறாங்க. அப்போ இந்த கூட்டம் யார் அப்படின்னா, இவர்கள் பரிசுத்தத்தை வெறுக்கிற ஒரு கூட்டம். They hate holiness. They hate holiness. பரிசுத்தத்தை வெறுக்கிற ஒரு கூட்டமாய் இருக்கிறார்கள். அவர்களுடைய எண்ணம்லாம் எப்படி இருக்குன்னா, அக்கிரம நினைவுகள். நித்தமும் வேதத்தில் நாம் வாசிக்கிறோம், ஆதி ஆகமத்தில் மனிதனுடைய இருதயத்தின் எண்ணம் நித்தமும் எப்படி இருந்துச்சான், பொல்லாப்பாய் தேவனுக்கு இருந்துச்சான். இப்போ இந்த கூட்டம் யாருன்னு, அந்த பாவிகளின் கூட்டம், அவருடைய சிந்தை எப்படி இருக்குன்னா, எண்ணங்கள் அக்கிரம நினைவுகளாய் இருக்கிறது. அது மாத்திரம் அல்ல, இவங்க பாதையை நேராக இருந்தால் கூட இவங்க என்ன பண்ணிக்கிறாங்க, அதை கோணலானவைகளாக இவர்கள் ஆக்கி கொள்ளுகிறார்கள். அதை கோணலானவைகளாக, இவங்களால நேர் பாதையில் நடக்க முடியாது. நேர் பாதையில் நடக்குதுன்னா உண்மையாய் நடக்கிற பாதையில் இவர்களால் பயணிக்க முடியாதனால தங்கள் பாதைகளை இவர்கள் என்ன பண்ணுகிறாங்கன்னா, கோணலாக்கி கொள்ளுகிறார்கள். அதுக்கப்புறம் இவர்களுடைய வழிகளில் நியாயம் இல்லாமல் இருக்கிறது. நியாயம் இல்லாத ஒரு வழிகளை இந்த வசனத்தில் நாம் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, நீங்கள் மூன்றாவதாக ஏசாயா 59 அதனுடைய 8வது வசனத்தை நீங்கள் வாசித்தீங்க அப்படின்னா, சமாதான வழியை அறியார்கள், அவர்கள் நடக்கையில் நியாயமில்லை, தங்கள் பாதைகளை தாங்களே கோணலாக்கி கொண்டார்கள், அவைகளில் நடக்கிற ஒருவனும் சமாதானத்தை அறியான். அப்போ மூன்றாவது இவர்களுடைய காரியத்தை எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சமாதான வழியை இவர்கள் அறியார்கள். அப்போனா என்னன்னா, எங்கே போனாலும் முதல்ல நின்று என்ன பண்ணுறது, சண்டையை போடுறது. சமாதானத்துக்கும் இவங்களுக்கும் சம்பந்தமே கிடையாது. அவைகள் நடக்கிற ஒருவனும் சமாதானத்தை அறியான். இவங்க பாதையில் நடக்கிற ஒருவனும் சமாதானத்தை அறியான். இவங்க கூட இருந்தால் நமக்கும் என்ன ஆகும், சமாதானம் கெட்டு போயிடும். அதனால தான் பாவிகளுடைய வழியிலே நிற்காதே என்று அங்கே சொல்லுகிறார். அப்போ இவங்களுடைய வாழ்க்கை முறை எப்படி இருக்குது அப்படின்னா, சமாதானமற்று இவர்கள் பழகினவர்கள், சமாதானமற்று இருக்க பழகினவர்கள். They are habituated to peacelessness. சமாதானமற்று இருக்க வாழ பழகினவர்கள். இதுதான் இந்த பாவிகளுடைய கூட்டம். இப்போ பாவிகளுடைய கூட்டத்தில் 3 காரியத்தை பார்த்தோம். என்ன பண்ணுறாங்க? முதலாவது, தீவிரிக்கிறார்கள், தீமை செய்ய தீவிரிக்கிறார்கள். they hasten to do evil. ரெண்டாவது என்ன பண்ணுறாங்க? பரிசுத்தத்தை வெறுக்கிறார்கள். they hate holiness. மூன்றாவது, சமாதானமற்று வாழ இவர்கள் பழகினவர்கள். they are habituated to peacelessness. அப்போ இதனால தான் வேதம் சொல்லுகிறது, பாவிகளின் வழியிலே நிற்காதே. ஹல்லேலூயா. துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ 3வது பகுதிக்கு நான் வருகிறேன். பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும். பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும். நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் அதனுடைய 34வது வசனம். நீதிமொழிகள் 3:34. Proverbs 3 and verse 34. இகழ்வோரை அவர் இழுக்கிறார், தாழ்மை உள்ளவர்க்கோ கிருபை அளிக்கிறார். இகழ்வோரை அவர் இகழுகிறார். இகழ்வோரை அவர் இகழுகிறார். யார் இகழுகிறார்? இகழ்வோரை, இந்த பரியாசக்காரர் கூட்டத்தை தேவன் இகழுகிறார்.
Hallelujah. Surely he scorns the scornful. இந்த பரியாசக்காரரை அவர் இகழுகிறார். அப்போ இந்த கூட்டம் யார்? இந்த பரியாசக்காரர் கூட்டம் அப்படின்னா யாருன்னா, இவங்க மற்றவர்களை குறித்து ஒரு மரியாதை கிடையாது, ஒரு தாழ்வான ஒரு எண்ணத்தை கொண்டு எல்லாரையும் வாய்க்கு வந்தபடி எடுத்து பேசிட வேண்டியது, எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்ற மாதிரி பெருமை நிறைந்தவர்களாய், இவர்கள் ஒரு அகந்தை உள்ளவர்களாய் மற்றவர்களை பேசுகிற ஒரு கூட்டம்தான் பரியாசக்காரர் கூட்டம். மற்றவர்களை மதிக்க தெரியாத ஒரு கூட்டம். அதனால்தான் தேவன் சொல்லுகிறார், நானும் உன்னை மதிக்கிறதில்லை. பரியாசக்காரர் கூட்டத்தை தேவன் வெறுக்கிறார். ஆனால் யாருக்கு கிருபை தரார்னா, தாழ்மை உள்ளவனுக்கோ தேவன் கிருபை அளிக்கிறார். இவனுடைய மன அகந்தை, பெருமை தேவன் அவனுக்கு எதிர்த்து நிற்கிறார். தாழ்மை உள்ளவனுக்கோ அவர் கிருபை அளிக்கிறார். இந்த பரியாசக்காரனுடைய காரியங்கள் எப்படி இருக்குன்றத, அவர்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது, அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதை குறித்து 1-2 காரியங்களை நாம் பார்ப்போம். நீதிமொழிகள் 21ஆம் அதிகாரம் அதன் 24வது வசனம். நீதிமொழிகள் 21 அதன் 24வது வசனம். அகங்காரமும் இடும்புள்ளவனுக்கு பரியாசக்காரன் என்று பெயர், அவன் அகந்தையான சினத்தோடு நடக்கிறான். இப்போ முதலாவது இவன் எப்படி இருக்கான் அப்படின்னா, அகங்காரமும் இடும்புள்ளவனுக்கு பரியாசக்காரன் என்று பெயர். இவனுக்கு ஒரு டெஃபினிஷன் கொடுக்குது இந்த வசனம். பரியாசக்காரனா யார் அப்படின்னா, அவனுக்கு அகங்காரம் இருக்கும், அவனுக்கு இடும்பு உள்ளவனுக்கு தான் பரியாசக்காரன் என்று பெயர். ப்ரவுட் அண்ட் ஹாட்டி மேன், ப்ரவுட் அண்ட் ஹாட்டி மேன். அவனுக்குள்ள அவ்வளோ ஒரு அகங்காரம், அவ்வளோ ஒரு பெருமையின் நிலை அவனுக்குள்ளே நிறைந்திருக்கிறது. இப்படிப்பட்டவன் தான் இந்த பரியாசக்காரன். அப்போ இவன் முதலாவது இவனுடைய கேரக்டர் எப்படி இருக்கும் அப்படின்னா, he displays arrogance, அகங்காரத்தை வெளிப்படுத்துகிறான். அவன் அகங்காரத்தை he displays arrogance. அதுதான் இவனுடைய இந்த பரியாசக்காரருடைய கேரக்டர் எப்படி இருக்கும் அப்படின்னா, இப்படி தான் இருக்கிறது. ரெண்டாவதாக ஒரு காரியத்தை நான் சொல்லுகிறேன். நீதிமொழிகள் 14வது அதிகாரம் அதனுடைய 6வது வசனம். Proverbs chapter 14 and verse 6. பரியாசக்காரன் ஞானத்தை தேடியும் கண்டுபிடியான், புத்தியுள்ளவனுக்கோ அறிவு லேசாய் வரும். பரியாசக்காரன் ஞானத்தை தேடியும் கண்டுபிடியான், ஞானத்தை தேடியும் அவன் கண்டுபிடியான். ஏன் இவன் ஞானத்தை தேடியும் இவன் கண்டுபிடிக்க மாட்டான் அப்படின்னா, அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. அப்போ ரெண்டாவதாக இந்த பரியாசக்காரனை குறித்து நான் என்ன சொல்லுகிறேன், இந்த பரியாசக்காரன் எப்படிப்பட்டவன்னா, இவன் ஞானத்தை தேடுகிறான், ஆனால் இவனால் ஞானத்தை கண்டடைய முடியல. ஹீஸ் disastrously seeks knowledge. அவன் ஞானத்தை தேடியும் அவனால் அதை கண்டுபிடிக்க முடியல. ஏன் கண்டுபிடிக்க முடியல? யாருக்கு அந்த ஞானம் கொடுக்கப்படுதுன்னா, அது ஒரு நாளும் பெருமை உள்ளவனுக்கு அந்த ஞானம் கொடுக்கப்படாது. அந்த ஞானம் யாருக்கு கொடுக்கப்படும் அப்படின்னா, அது தாழ்மை உள்ளவனுக்கு தான் கொடுக்கப்படும். இவனுக்கு ஏன் கொடுக்கப்படலை, இவன் தேடியும் ஏன் கண்டுபிடிக்கலன்னா, இவனுக்குள்ளாக தாழ்மை என்ற குணாதிசயம் இல்லாதபடினால இவனுக்கு அந்த ஞானம் கொடுக்கப்படவில்லை. கடைசியாக இவன் எப்படி இருக்கான், அந்த பரியாசக்காரன் எப்படி இருக்கிறான் என்பதை நீதிமொழிகள் 9, 7, 8 வசனங்களை நாம் வாசிக்கும்போது அதில் இவரை குறித்து ஒரு முக்கியமான காரியம் சொல்லப்படுகிறது. பரியாசக்காரனை கண்டிக்கிறவன் லச்சையடைகிறான், துன்மார்க்கனை கண்டிக்கிறவன் தன்னை கரைப்படுத்தி கொள்ளுகிறான். பரியாசக்காரனை கடிந்து கொள்ளாதே, அவன் உன்னை பகைப்பான். ஞானமுள்ளவனை கடிந்து கொள், அவன் உன்னை நேசிப்பான். பரியாசக்காரனை கண்டிக்கிறவன்
லட்சை அடைவான். பரியாசக்காரனை கண்டிக்கிறவன் லட்சை அடைவான். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரு பரியாசக்காரனை போய் நம்ம அவனை திருத்தணும், இப்படி செய்யக்கூடாது அப்படின்னு அவனை போய் கண்டிச்சா கண்டிக்கிறவனுக்கு என்ன உண்டாகுமா? அவமானம் உண்டாகும், லட்சை உண்டாகும், ஒரு ஷேம் உண்டாகும். அதுபோல பரியாசக்காரனை கடிந்து கொள்ளாதே, அவன் உன்னை பகைப்பான், உன்னை பகைப்பான். அப்போ முக்கியமாக இந்த பகுதியில் நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம், இந்த பரியாசக்காரன் எப்படிப்பட்டவன் அப்படின்னா, அவனை நம்ம கண்டித்தோம் அப்படின்னா அந்த கண்டிப்பை ஏற்றுக்கொள்ள மாட்டான். அதற்கு பதிலாக கண்டிக்கிற நமக்கு லட்சை உண்டாகும், அவமானம் உண்டாகும். அது மாத்திரமல்ல, அவனை பகைக்கும் போது அவன் நம்மளே அவனை நாம் திருத்தும் போது, அவனை கடிந்து கொள்ளும் போது என்ன பண்ணுவான்? நம்மை பகைப்பான், நமக்கு எதிர்த்து அவன் வருவான், நம்மை வெறுப்பான். அதான் இந்த பரியாசக்காரனுடைய குணாதிசயங்களை நாம் பார்க்கிறோம். ஹி டிஸ்ப்ரூவ்ஸ் கரெக்ஷன். திருத்தத்தை அவன் மறுக்கிறான். அவனை திருத்த பார்த்தீங்கன்னா அந்த திருத்தத்தை ஏற்றுக்கொள்ளாமல் அந்த திருத்தத்தை மறுக்கிறவனாய் அவன் இருக்கிறான். ஹி டிஸ்ப்ரூவ்ஸ் கரெக்ஷன். அவனை திருத்த நினச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு தான் அவமானம், உங்களுக்கு தான் பகை உண்டாகிறது. அப்போ இன்றைக்கு 3 காரியங்களை நாம் பார்த்துருக்கிறோம். என்ன பார்த்துருக்கோம்? முதல்ல துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாதே. ஏன் துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாதே? பதரை போல் அவன் என்ன பண்ணுறான்னா நிலையற்ற நிலைமை உடையவன். துன்மார்க்கன் நிலையற்ற தன்மை உடையவன். அது மாத்திரமல்ல, துன்மார்க்கன் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறான்னா அவனுடைய ஆலோசனையில் வஞ்சகம் இருக்குது. வஞ்சகத்தன்மை உடைய ஒரு ஆலோசனை அவனிடத்தில் இருக்குது. அது மாத்திரமல்ல, துன்மார்க்கனுடைய முடிவு எப்படி இருக்குன்னா அது அழிவு. அழியாத அந்த அக்கினியிலே, அவியாத அக்கினியிலே அவன் அழிக்கப்படுகிறதை நாம் இந்த இடத்துல பார்க்கிறோம். ரெண்டாவதாக என்ன பார்த்தோம்? பாவிகளுடைய வழியிலே நிற்காமலும். ஏன் நிற்காமலும்? இந்த பாவிகள் எப்படிப்பட்டவங்களாக இருந்தாங்க? தீமை செய்ய தீவிரிக்கிறார்கள். அது மாத்திரமல்ல, பரிசுத்தத்தை வெறுக்கிறார்கள். அது மாத்திரமல்ல, அவர்கள் சமாதானமற்று வாழ பழகுகிறார்கள். எதுக்கெடுத்தாலும் சண்டை, எல்லாரோடையும் சண்டை. அதான் இந்த பாவிகளுடைய வழி. மூன்றாவதாக நம்ம என்ன பார்த்தோம்? பரியாசக்காரர் உட்காரும் இடத்திலே உட்காராதே. ஏன் உட்காராத அப்படின்னா, இவன் யார் அப்படின்னா, இவன் அகங்காரத்தை வெளிப்படுத்துகிறான். முழுசும் அகங்காரம்தான். என்ன மாதிரி உண்டா, என்ன மாதிரி ஒரு ஆள் இருக்கா, என்ன மாதிரி இருக்குமா அப்படின்றதான் அவனுடைய நிலைப்பாடு. அதுக்கப்புறம் ஞானத்தை தேடியும் அவனுக்கு என்ன பண்ணாதான் கிடைக்காது. அவனுக்கு ஞானம் கிடைக்காது. ஏன் கிடைக்காதுன்னா பெருமை. அவனுக்குள்ளே இருக்கிறதெல்லாம் பெருமை. அந்த பெருமையும் அந்த அகந்தையும் அவனுக்குள்ளே ஞானம் கிடைப்பதற்கு ஒரு வாய்ப்பே இல்லை. தாழ்மை உள்ளவர்களுக்கு தேவன் ஞானத்தை தருகிறார். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, மூன்றாவது, இந்த அவன் எப்படிப்பட்டவனாக இருக்கிறான் அப்படின்னா, திருத்தத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டான். இல்லை, திருத்தத்தை மறுக்கிறவனாய் அவன் காணப்படுகிறான். ஏன் திருத்தத்தை மறுக்கிறான் அப்படின்னா, அவனை போய் கண்டிச்சா நமக்கு என்ன ஆகும்? அவமானம் உண்டாகும். அவனை போய் கண்டிச்சா நம்மை பகைப்பான், நம்மை எதிர்ப்பான். அதனால தான் வேதம் சொல்லுகிறது, அவனுடைய என்ன சொல்லுது? பரியாசக்காரர் உட்காரும் இடத்திலே உட்காராதே. இப்போ இந்த 3 காரியங்களை நம்ம பார்த்தோம். இன்றைக்கு தேவன் நம்மோட இந்த வார்த்தைகளை பேசுகிறார் அப்படின்னா, இதுக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம், இதுக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு ஒருவேளை நீங்கள் கேட்கலாம். ஆனால் இன்றைக்கு தேவன் அந்த வார்த்தையை வேதத்தில் முக்கியத்துவப்படுத்தி எழுதி வைத்திருக்கிறார் என்றால் அது நம் ஒவ்வொருவருக்கும் அது பொருந்தும்.
நீ நிற்காதே, நீ நடக்காதே, நீ உட்காராதே. எந்தெந்த இடத்துல நம்ம பார்த்தோம், ஏன்னு பார்த்தோம். இன்றைக்கி நம்ம அறியாமையே சில நேரங்களில் தேவனுடைய ஆலோசனையை தள்ளிட்டு துன்மார்க்கருடைய ஆலோசனைக்கு நம்ம செவி கொடுக்குறோம். அந்த துன்மார்க்கருடைய ஆலோசனை நிலையற்றதாக இருக்கும், நம்மை முடிவிலே அழிவிலே கொண்டு போய் சேர்க்கும். அதற்கு நாம் ஒவ்வொருவரும் ஜாக்கிரதையாக இருக்கணும். பாவிகளுடைய வழியிலே நீ நிற்காத, அந்த வழியிலே நீ நிற்காத. அநேக வேளைகளிலே கிறிஸ்தவர்களாக இருக்கிற நாம் பாவிகள் என்று சொல்லப்பட்டு தெரிந்து அவர்கள் நடக்கிற வழி என்று தெரியும், ஆனாலும் நம்ம அதில் கூடவே போவோம். கூடவே போகிறது உண்டு. நான் அதில் பங்கேற்க மாட்டேன், ஆனால் கூட போவேன்னு. அந்த வழியிலேயே நீ நிற்காத. அதான் வேத வசனம் சொல்லுகிற, அந்த வழியிலே நீ நிற்காதே. ஏன்னா அது பொல்லாத வழி, அது பொல்லாத வழி. பரியாசக்காரரோட உட்காராதே. இன்றைக்கி ரொம்ப சகஜமாக இன்றைக்கி என்ன ஆயிடுச்சுன்னா, பரியாசம் பண்ணுற கூட்டம் பெருங்கூட்டம் ஆயிடுச்சு. பரியாசம் பண்ணி ஒரு கூட்டம் இருக்குது, அந்த கூட்டத்தோடு போய் சேர்ந்துக்கிறதில்ல. அந்த கூட்டத்தை விட்டு நீ விலகி வா, கூட்டத்தை விட்டு விலகி வா, கூட்டத்தை விட்டு விலகி வா. அது உனக்கு தேவையில்லை, அது உனக்கு தேவையில்லை. பரியாசம் பண்ணுறதுக்குன்னு ஒரு பெருங்கூட்டம் இருக்குது, பெருங்கூட்டம் இருக்குது. ஒருவேளை கொஞ்ச நேரம் அந்த பரியாசக்காரர் கூட்டத்தில் உட்கார்ந்தா எனக்கு சந்தோஷமாக இருக்குது. ஒரு 4 பேரை எதாவது கிண்டல் பண்ணி பேசி எதையோ பண்ணி ஒரு மாதிரி சந்தோஷமாக அப்படி ஜாலியாக இருக்கலாம்னு நினைக்கிறாங்க. பரியாசம் பண்ணுகிறவர்களை தேவன் ஒரு நாளும் அவமதிக்க மாட்டார், அதை அவர் அனுமதிக்க மாட்டார். அவருக்கு அதில் பிரியம் இல்லை. God doesn't like scorners. அதனால தான் வசனம் சொல்லுகிறது, தேவன் அவர்களை இகழுவார், அவர்களை இகழுவார். ஜாக்கிரதையாக இருக்கணும். நம்முடைய இன்றைக்கி வாழ்க்கையில் எந்த இடத்துல எப்படி நடக்கிறோம், நிற்கிறோம், நம்ம உட்கார்றோன்றதில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும், ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன் அப்படின்னா, நம்முடைய முழு கிறிஸ்தவ வாழ்க்கையும் நாம் கரை திரை பிழையற்றவர்களாய் பாதுகாத்து கொள்ள வேண்டும். தேவன் அதை நம்மிடத்தில் விரும்புகிறார். அதனால தான் இந்த பரியாசக்காரனை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, அவன் எதாவது திருத்தினாலும் அவன் ஒத்துக்க மாட்டான். அவன் சொன்னவங்களுக்கே அவமானத்தை கொடுப்பான், அவங்களையே கிண்டல் பண்ணுவான், அவங்களே பற்றி அவதூறாய் பேசுவான். இப்படி செய்யாதப்பா, இது நல்லதில்லை, உனக்கு இது பொருந்தாது அப்படின்னு சொன்னால் அது கேட்க மாட்டான். நீ என்ன சொல்கிறது, நான் என்ன கேட்குறது, நீ பெரிய ஒழுங்கா, உனக்கு எல்லாம் இதாக தெரியுமா? இன்றைக்கு அப்படி ஒரு நிலைப்பாடு கிறிஸ்தவர்களுக்குள்ளே வந்துருச்சு. எதை சொன்னாலும் அதுக்கு ஒரு 4 காரியங்கள் எடுத்து சொல்ல வேண்டியது. எல்லாத்தையும் பூரணம் அடைந்து தான் நான் நின்று இங்கே பேசணும் அப்படின்னா, நான் பூரணம் அடைஞ்ச உடனே நான் அங்கே போய் சேர்ந்துருவேன், இங்கே நின்று பேச முடியாது. என்கிட்ட 1000 குறைகள் இருக்குது, இல்லைன்னு நான் சொல்லலை, குறையோடு நின்று தான் பேசுகிறேன். ஏன்னா என்னை அழைத்த தேவன் என்ன சொன்னார்னா, நான் உண்மை உள்ளவன் என்று எண்ணி தான் இந்த ஊழியத்தை என் கையில் கொடுத்தாரு. நான் உண்மை உள்ளவன் என்று சொல்லி இல்லை, எண்ணி தான் கொடுத்தாரு. அந்த உண்மைக்கு நான் பாத்திரவான என்னை மாற்றிக்கொள்வேன், அதற்கு நடக்கணும். அதுதான் என்னுடைய நிலைமை. ஒவ்வொருடைய நிலைமையும் அப்படி தான். ஒருவேளை இங்கேருந்து நான் பேசும்போது சில வேளைகளில் நினைக்கலாம், இவரெல்லாம் பெரிய பேசுகிறாரு, இவருக்கு என்ன எல்லாம் தெரியுமா, எல்லாத்தையும் இவர் கரெக்டாக இருந்துட்டாரா? இல்லை, உங்களைப் போல நானும் ஒரு மனிதன்தான். எந்த விதத்திலையும் நான் வித்தியாசமானவன் அல்ல. நாம் எல்லாரும் ஒருவரை ஒருவர் நாம் பேசி திருத்தி நமக்குள்ளே இருக்கிற அந்த காரியங்களை மாற்றிக்கொள்வது தான் தேவன் விரும்புகிறது. அதுக்கு தயவாய் நம்முடைய தலையை கொடுக்கணும். இன்றைக்கி தலையை கொடுக்கறதுக்கு நிறைய பேருக்கு என்ன சொல்கிறது, பயம். ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன், சங்கீதம் 141:5. வாசிங்க, 141 சங்கீதம் 141:5.
Psalms 141 verse 5. நீதிமான் என்னை தயவாய் குட்டி என்னை கடிந்து கொள்ளட்டும். அது என் தலைக்கு எண்ணெயைப் போலிருக்கும். என் தலை அதை அல்ல தட்டுவதில்லை. அவர்கள் போதும். நீதிமான் என்னை தயவாய் கொட்டி என்னை கடிந்து கொள்ளட்டும். என்னை கடிந்து கொள்ளட்டும். நீ எத்தனை பேர் நம்முடைய தலையை கொடுக்க ஆயர்த்தம்? எத்தனை பேர் தலையை கொடுக்க ஆயர்த்தம்? நீ என்ன சொல்கிறது, நான் என்ன கேட்குறது அப்படின்றது தான் இன்றைக்கி பாதி கிறிஸ்தவங்களுடைய. உனக்கு தெரிஞ்ச பைபிளுக்கு மேலே எங்களுக்கு தெரியும், நீ ஒரு வசனம் சொல்கிறியா, நான் 4 வசனம் சொல்கிறேன் அப்படின்றான். நீ சொல்லு, 4 வசனம் சொல்லு. பிசாசு கூட சொல்லும் முழு பைபிளையும். இன்னைக்கு தேவனுடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படுகிறவர்களாக இருக்கணும். நம்முடைய தலையை நீதிமாய் தயவாய் கொட்டட்டும், கடிந்து கொள்ளட்டும். அதுக்கு நான் ஒப்பு கொடுக்குறேன். கஷ்டம்தான், அந்த நேரத்தில் அது கடினமாக தான் இருக்கும். ஆனாலும் என் தலைக்கு எண்ணெயை போல இருக்கும். அது என் தலையை அல்ல தட்டுவதில்லை. அவன் கொட்டுறனால என் தலை ஒன்றும் உடஞ்சிட போகிறதில்லை. இன்றைக்கு ஆவியானவர் நம்மோடு பேசுகிறார். பரியாசக்காரனை போல நீ செய்கிறது தப்பு, இப்படி செய்யாதன்னு தேவன் நம்மோடு சில மனிதர்களை கொன்று, சக விசுவாசிகளை கொன்று, யாரை கொண்டு அது பேசும்போது அதற்கு எதிர்த்து நிற்காத. தலையை கொடு. தேவன் உன் தலையை உயர்த்துவார். ஹல்லேலூயா. அன்றைக்கு ஒருவேளை அது கொட்டும்போது வலிக்கலாம், கொட்டும்போது கடிந்து கொள்ளும்போது அது கடினமாக இருக்கலாம். ஆனால் முடிவிலே தேவன் உன் தலையை உயர்த்துவார். ஹல்லேலூயா. இன்றைக்கி சொன்னாலே உடனே கோவம் வந்துடுது. எதை சொன்னாலும் கோவம் வந்துடுது. வசனத்தின்படி இப்படி அப்படி செய்யாத, இது செய்யாத அப்படின்னு சொன்னாலே அதெல்லாம் எங்களால் கேட்க முடியாது. எங்கள் இஷ்டத்துக்கு தான் செய்வோம். அவியாத அக்கினிக்கு தான் போகணும். அப்புறம் முடிவில் எங்கே போவோம்? அவியாத அக்கினிக்கு தான் போகணும். பதரை போல் அப்படியே ஆடி இங்கே அங்கே போய் கோணலான பாதையில் போய் எங்கேயோ போய் காற்றடிக்கிற பக்கம்லாம் இழுத்துட்டு போயிட்டு அப்புறம் கடைசியில் அவியாத அக்கினிக்கு தான் போகணும். அதுதான் நம்ம நிலைப்பாடாயிருச்சு. இன்றைக்கு ஜாக்கிரதை உள்ளவர்களாய் நம்ம ஒவ்வொருவரும் இருக்கணும். அப்போ நிற்காதே, நடக்காதே, உட்காராதேன்னு பார்த்தோம். அப்போ எதில் நிற்கணும், எதில் நடக்கணும், எதில் உட்காரணும்? தேவனுடைய வார்த்தையிலே நிற்க, அதிலே நடக்க, அந்த வெளிச்சத்திலே நடக்க, அதிலே உட்கார்ந்து தியானிக்க தேவன் நமக்கு கிருபை பாராட்டுவார். அதான் சங்கீதம் 1ஆம் சங்கீதம் அதனுடைய 4வது வசனம். அதை மாத்திரம் நாம் வாசித்து முடிப்போம். துன்மார்க்கருக்கோ அப்படி இராமல் காற்று பறக்கடிக்கும் பதரை போல் இருக்கிறார்கள். இல்லை 1:4 அதான் இருக்கு. தன் காலத்தில் தன் கனியை தருவான்ன்றது இருக்கு. அவர் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு. எந்த வசனம் அது? தேர்ட். ஓகே. அவர் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். யாருக்கு செய்கிறதெல்லாம் வாய்க்கும்? யாருக்கு செய்கிறதெல்லாம் வாய்க்கும்? தேவனுடைய வசனத்தில் இரவும் பகலும் தியானமாயிருந்து அதிலே இருக்கிறவன் இலை உதிராத மரம் போல் இருந்து அந்த சாரம், அந்த நீர்க்காலின் ஓரமாய் நாட்டப்பட்டவன். ஏன்னா அந்த நீர், அந்த சாரத்தை அந்த மரம் உறிஞ்சு கொண்டே இருக்கும். அதனால தான் அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். ஹல்லேலூயா. இன்றைக்கு
நம்மோடு தேவன் பேசுகிறார். ஒருவேளை நம்ம நடக்கிற பாதைகள், ஆலோசனைகள், அதில் ஜாக்கிரதையாக இருங்க. எந்த ஆலோசனையை நம்பி நம்ம நடக்கிறோம்? யாருடைய ஆலோசனையை கேட்டு நம்ம காரியங்களை செய்கிறோம்? தேவனுடைய ஆலோசனையா இல்லை துன்மார்க்கனுடைய ஆலோசனையா? ஜாக்கிரதையாக இருப்போம். அப்படியே கண்களை மூடுவோம். பாவிகளுடைய வழியில் நம்ம நிற்கிறோமா? வேண்டாம், வேண்டாம். அந்த முடிவு அழிவுக்கு நேராய் நம்மை இழுத்து செல்லும். கொஞ்ச நேரம் நான் பரியாசக்காரர் கூட்டத்தில் உட்காந்து நான் எதுவும் பேசலை, ஜஸ்ட் என்ஜாய் பண்ணுறேன். வேண்டாம். பரியாசக்காரனை தேவன் இகழுவார், தேவன் இகழுவார். இங்கிலீஷில் சொல்லுது, he scorns the scorner. பரியாசக்காரனை அவர் பரியாசம் பண்ணிடுவாருன்ட்டு. அதான் அதோடைய அர்த்தம். he scorns the scorners. அது நமக்கு தேவையில்லை. அவனுடைய இருப்பிடங்களிலே நமக்கு அங்கே அவசியம் இல்லை. அதற்கு பதிலாக என்னுடைய தலையை நான் நீதிமான் தயவாய் கொட்டட்டும், தயவாய் கொட்டட்டும். அது என் தலைக்கு என்னையே போல இருக்கும், என்னையே போல இருக்கும். எதிர்க்க வேணாம், கடிந்து கொள்ள வேண்டாம், அவர்களுக்கு விரோதமாக எதிர்ப்ப வேண்டாம். நம்முடைய நன்மைக்காக தேவன் தம்முடைய வார்த்தையை நமக்கு அனுப்புகிறார் என்பதை நாம் உணர்ந்து கொள்வோம். இன்றைக்கி நம்முடைய இருதயம் ஒன்று உணர்வுள்ள இருதயமாக வரட்டும், உணர்வுள்ள இருதயமாக வரட்டும். ஆவியானவருக்கு இடம் கொடுப்போம். உள்ளே கிரியை செய்ய ஆவியானவருக்கு இடம் கொடுப்போம். தயவாய் தயவாய் அவர் சொல்லுகிற வார்த்தைகளுக்கு செவி கொடுத்தோம் என்றால் நமக்கு துன்மார்க்கருடைய ஆலோசனையிலே நடவாமலும், பாவிகளுடைய வழியிலே நில்லாமலும், பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் நம்மாலே நம்முடைய கிறிஸ்தவ ஓட்டத்தை தொடர்ந்து ஓட முடியும். நம்முடைய கண்கள், நம்முடைய கால்கள், நம்முடைய செவிகள் எல்லாம் அவருக்கு நேராக தான் இருக்கணும். அவரை பார்க்கணும் கண்ணு, அவருடைய வார்த்தைக்கு செவி நேராக இருக்கணும். அவர் முன்பாக நடந்து போகிற பாதையில் நாம் அவருக்கு பின்பாக நடந்து செல்லலாம். அதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. சிலுவை எடுத்துக்கொண்டு நாம் நடந்து செல்ல வேண்டும் அவருக்கு பின்பாக. அதான் நம்ம பாடினோம், இயேசுவை நான் பின்பற்றுவேன். ஹல்லேலூயா. நல்ல தகப்பனே, இந்த சாயந்தர வேளைக்காய் நன்றி செலுத்துகிறோம். இதுவரைக்கும் எங்கள் மத்தியிலே தேவநீர் பேசினதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஒருவேளை ஆண்டவரே, நாங்கள் துன்மார்க்கருடைய ஆலோசனைக்கு எங்கள் வாழ்க்கையில் இடம் கொடுத்திருந்தோன்னா இல்லை தயவாய் மன்னித்து ஆண்டவரே உம்முடைய ஆலோசனைக்கு நேராய் எங்கள் கண்களை நாங்கள், செவிகளை நாங்கள் திருப்புகிறோம். பாவிகளுடைய வழியிலே நாங்கள் நின்றிருப்போமே, ஆனால் எங்களை தயவாய் மன்னியும். அந்த பரலோகத்துக்கு நேராய் செல்லுகிற வழியிலே நாங்கள் எங்கள் நடையை தொடருகிறோம். ஆண்டவரே, பரியாசக்காரர் உட்காருகிற இடத்துல நாங்கள் உட்கார்ந்தோம் என்றால் எங்களை தேவன் நீர் மன்னிப்பீராக. அந்த கூட்டத்தை விட்டு வெளிவர இப்பொழுதே இன்றைக்கே நாங்கள் தீர்மானத்தை எடுக்கிறோம். நீதிமான் எங்கள் தலையை கொட்டும்படியாக எங்கள் தலையை ஆண்டவரே நாங்கள் தாழ்த்துகிறோம். உடைய வார்த்தைக்கு நாங்கள் தாழ்த்துகிறோம். அது கொட்டட்டும், கொட்டட்டும், அது கடிந்து கொள்ளட்டும். எங்கள் தலைக்கு என்னையே போல இருக்குமே, அதற்காக உமக்கு நன்றி. இதனால் வந்த ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக, பேர் பேராக தொட்டு ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, கேட்ட வார்த்தைகள் எங்களுடைய இருதயங்களில் கிரியை செய்யும்படி ஆய்ச்சிக்கிறேன். எங்கள் இருதயத்தில் கிரியை செய்யும்படியாய் நூறத்தனையான பலனை தரும்படியாய் செபிக்கிறேன். இங்கிருந்து கிளம்பி செல்லும்போது எங்கள் ஒவ்வொருவரோடு வாங்க, பத்திரமாய் அவர்கள் வீடு சென்று அடையும்படியாக தேவ பிரசனம் ஒவ்வொருவரையும் பாதுகாப்பதாக. வருகின்ற வாரத்திலே
உம்முடைய கரம் அவர்களோடு இருக்கட்டும், உம்முடைய கிருபை அவர்களை தாங்கட்டும். எல்லா கையிட்டு செய்கிற வேலைகளிலும் தேவ கரம் கூட இருந்து நடத்தும்படியாய் ஆசீர்வதிக்கும்படியாய் செபிக்கிறேன். விசேஷமாக இந்த சாயந்தர வேளையில் இந்த இடத்தை திறந்து கொடுத்த சகோதரிக்காக நான் ஜெபிக்கிறேன். கர்த்தர் அவர்களை ஆசீர்வதித்து அவர்களுக்கு ஏற்ற பலனை கர்த்தர் நீர் தருவீராக. உதவி செய்கிற அருமை சகோதரரின் கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, அவரோடு கூட இருந்து அவரை பலப்படுத்தி அவருக்கு வேண்டிய எல்லாவற்றையும் என் தேவன் நீர் தருவீராக என்று ஜெபிக்கிறோம். அவர் செய்கிற ஒவ்வொரு காரியத்துக்கும் என் கர்த்தர் அவரை பல மடங்காய் ஆசீர்வதிப்பீராக என்று ஜெபிக்கிறோம். தொடர்ந்து உம்முடைய நாமம் இந்த இடத்திலே மகிமைப்படுவதாக. திருக்கரங்களிலே தாழ்த்துகிறோம், வெறுமையாக்குகிறோம், அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்கிற சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன். பிரைஸ் தி லார்ட்.